ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கார்டனிங் வீடியோ அண்டு குக்கிங் வீடியோன்னு சொல்லலாம். நெருப்பில்லா சமையல்ன்ட்டு. இந்த பன்னீர் ரோஸ்லாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பதியம் போட்ட செடிங்களும் நல்லா வளர்ந்துருக்கு, துளிர் விட்டுருக்கு, மொக்கும் வச்சுருக்கு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி குல்கந்த் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். குல்கந்துன்னா நம்ம குக் பண்ணாமல் செய்கிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சர்க்கரையோடு சேர்த்து குக் பண்ணி அப்புறம் தேன் சேர்த்து வைப்பாங்க. இது நம்ம இன்றைக்கி குக் பண்ணாமே செய்கிறோம். சுகர் சேர்க்குறதில்ல, ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்குறதில்ல. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்கு. இது ஃபஸ்ட்டு வச்ச பதியம். இதை நான் கட் பண்ணிட்டேன், நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 பதியம் வச்சுருக்கேன், அதுவுமே நல்லா துளுத்துருக்கு. அதை நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்ற வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த பூவெல்லாம் பறிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரோஸில் எந்த பூச்சி அந்த மாதிரி வண்டு எதுவும் இல்லாத பூக்களாக பார்க்கணும். இந்த செடியில் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மாவு பூச்சி அந்த மாதிரி எதுவும் இல்லாத செடியாக பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அதே போல் செம்பருத்தி டீ போடும்போதும் பூ நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் ஒரு தேன் பூச்சி இருக்குது. இப்போ இதை நம்ம எல்லாம் பறிச்சாச்சு. இதை நான் நிழல்லையே உணர்த்தி எடுத்துப்பேன், குக் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டில் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் உதுத்து தான் வளர்த்திருந்தேன். அது என்னன்னா காற்றுல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி முழு பூவை உணர்த்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உதுத்துக்கிறேன். மேலே லைட்டாக ஒரு மெல்லிஸ் துணி போட்டு அப்படியே நான் ஆற வச்சுருவேன். ஒரு 2-3 நாள்லேயே நல்லா ட்ரை ஆகி வந்துடும். இது பண்ணும்போது கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு துடைச்சிட்டு. இப்போ பாருங்கள், இதை நல்லா உதுத்தாச்சு. ஒரே டைமில் நிறைய பூ கிடைக்காது, அப்பப்போ கிடைக்கிறது இந்த மாதிரி உணர்த்தி அதை ஸ்டோர் பண்ணி அதுதான் நான் குல்கந்த் பண்ணியிருந்தேன். 2-3 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது. இது பாருங்கள், ஏற்கனவே செஞ்சு வச்சது. இது 1 மந்த் ஆகிடுச்சி. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் ஏலக்காய் எதுவுமே நான் சேர்க்குறதில்ல, ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்குறதில்ல, சுகரும் சேர்க்குறதில்ல. இது அதுக்கு முன்னாடி செஞ்சது. இது காலியாகி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூ இது ஏற்கனவே நான் ஒரு கண்ணாடி பாட்டில் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்ணாடி பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப சேஃப். ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அறுசுவையோடு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இதில் கண்டிப்பாக துவர்ப்பு சுவை இருக்குது. டெய்லி ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். நான் இங்கே மலைத்தேன் தான் வாங்கியிருந்தேன், கடையில் வாங்கல. தேன் எடுக்கிறவங்க கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். நீங்கள் எந்த தேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா 1 மந்தில் இதுவும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோஸ் செடி இருந்துச்சுன்னா வீணாக்காதீங்க. எந்த ரோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.